இணைய இதழ் சித்தாந்தத்தில் வெளியான கட்டுரை ஆன்ம அவத்தைகள். எழுதியவர் தாமல் கோ சரவணன். இந்த ஆன்மா உலக சம்பத்துகளோடு தொடர்பு கொள்ளாமல் தனித்திருக்கும் கேவல நிலையில் ப்ரீ லைஃப் ஸ்டேட் தன்னை அறியும் அறிவற்றதாயும் இறைவனை அறியும் அறிவற்றதாயும் இருக்கும் என்பதை அறிந்தோம். அவ்வாறு கருவிகளற்று சூன்யமாய் இருக்கின்ற ஆன்மா அறிதல் என்கிற பக்குவ நிலைக்கு வரவேண்டி உலகம் என்கிற தத்துவங்களை கருவியாக கொடுக்கிறார் இறைவன். ஆன்மா, கடவுள், உலகம் என்கிற 3 முக்கிய விஷயங்களில் ஆன்மாவும் உலகமும் ஒன்றுடன் ஒன்று சம்பவிக்கின்ற நிலையை அடைகின்றது. இந்த நிலையில் ஆன்மாவிற்கு தான் யார் என்று விசாரிக்கின்ற தன்னுணர்வும் இறைவனை பற்றிய விழிப்புணர்வும் வருகின்ற 2ஆம் நிலையான சகல நிலை கிடைக்கின்றது. சைவ சித்தாந்தம் விவரிக்கின்ற சகல நிலை லிவிங் ஸ்டேட் இன்றைய அறிவியல் சூழலுக்கு மிக பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கின்றது. அதாவது இறைவன் ஆன்மா என்கின்ற உயிர் பொருளுக்கான உயிரியல் உடம்பை உயிரற்ற உலகத்திலிருந்து எடுத்து வழங்குகிறார். ஒரு உயிருக்கான உடம்பானது உயிரற்ற பொருள்களிலிருந்து உருவாக்கப்பட்டு ஆன்மாவிற்கு தரப்பட்டது என்னும் சித்தாந்த சூத்திரம் உண்மையா? இது விஞ்ஞானத்திற்கு பொருந்துமா? இது அறிவியல் நடைமுறையில் சாத்தியமா என்று பலர் நினைக்கின்றனர். உயிரியல் துறை இதை மிக தீர்க்கமாக சொல்கிறது. இன்றைய உயிர் பொருள்கள் யாவும் உயிரற்ற பொருள்களில் இருந்தே உண்டாயிருக்க வேண்டும் என்று ஆதாரமாக அமைந்துள்ளது மில்லர் ஆய்வு. ஸ்டான்லி எல் மில்லர் மற்றும் ஹெரோல்டு சி என்னும் 2 ஆய்வியல் அறிஞர்கள் ஒரு புதிய ஆராய்ச்சியின் முடிவில் உயிரி பொருள்கள் எனப்படுபவை எல்லாம் உயிரற்ற பொருள்களில் இருந்தே உண்டானது என்றனர். அவர்களின் இந்த ஆய்வு உயிரியலில் துறையில் ஒரு பெரிய வெளிச்சம். இவர்களின் ஆரம்ப கால நோக்கம் என்பது இந்த உலகில் உயிர்கள் எப்படி தோன்றியது என்பதை அறிந்து கொள்ளும் எண்ணமாக இருந்தது. அதற்காக பிரத்யோகமாக கண்ணாடி குடுவை ஒன்றை வடிவமைத்து அதனுள் பூமி உருவான காலத்தின் சூழலை கொண்டு வந்தார்கள். மீத்தேன், நீர், ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா மட்டுமே பூமி உண்டான சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இருந்தது. இந்த பூமி சூழலில் பெரிய மின்னலும் இடியும் தொடர்ந்து இருந்ததாக நம்பப்பட்டது. எனவே அந்த கண்ணாடி குடுவையில் செயற்கையாக மின்னலுக்கு ஏற்று எலக்ட்ரோட் கொடுக்கப்பட்டது. இந்த செய்முறையில் சில நேரங்களில் முடிவில் கண்ணாடி குடுவையில் வைத்திருந்த நீரில் உயிரி பொருள்கள் அடிப்படையான உயிரி பொருள்களின் மூலங்களாக அமினோ அமிலங்கள் உருவாகி இருப்பதை கண்டறிந்தனர். அமினோ அமிலங்கள் என்பது எல்லா உயிரினங்களின் அடிப்படை மூலாதாரமாகும். மீத்தேன், ஹைட்ரஜன் எல்லாம் நான் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஆனால் அமினோ அமிலங்கள் ஆர்கானிக் மேட்டர்ஸ். உங்கள் உடம்பு முழுவதும் செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லும் தன்னுள் டிஎன்ஏ என்னும் மரபு பொருள்களை கொண்டுள்ளது. டிஎன்ஏ என்பது வேறொன்றுமில்லை, இந்த அமினோ அமிலங்கள்தான். இன்றைய உங்கள் உடம்பின் பிறப்பை, அதன் வளர்ச்சியை, தனித்துவத்தை, நோயை, நிறத்தை, மூதாதையரின் இயல்புகளை எல்லாவற்றையும் கடத்தும் மூல காரணியே டிஎன்ஏ தான். இந்த டிஎன்ஏ என்னும் உயிரி மூலப்பொருளின் அடிப்படையான அமினோ அமிலங்கள் உயிரி பொருள்களற்ற மீத்தேன், நீர், ஹைட்ரஜன் ஆகியவற்றால் உருவானது என்பதை இன்றைக்கு அறிகின்ற பொழுது மாயை எனும் உலகம் கொண்டு அதன் தத்துவங்களை கொண்டு ஆன்மாவிற்கான உயிரின் உடம்பை இயற்கை படைத்தது என்னும் சித்தாந்த சூத்திரம் மில்லர் ஆய்வுக்கும் முற்பட்டு ஒரு அறிவியல் பேருண்மையை சொல்லி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவியலின் பெருமழையில் அவ்வப்பொழுது நனையலாம். இப்பொழுது மீண்டும் ஆன்மீக பேராற்றுக்குள் வாருங்கள். கேவல நிலையின் ஆன்மா
இப்பொழுது சகல நிலைக்கு வந்துவிட்டது. கண் கொண்டு காணவும், நா கொண்டு சுவைக்கவும், செவி கொண்டு கேட்கவும், உடல் கொண்டு உணரவும், நாசி கொண்டு நுகரவும், மனம் கொண்டு அலையவும், அறிவு கொண்டு விழிப்புணர்வு பெறவும் எல்லா சகல கருவிகளும் இப்பொழுது ஆன்மா பெற்றுவிட்டது. இதுவரை நாம் தன்னுணர்வு அற்ற அறிவற்ற ஆன்ம நிலை, கேவல நிலை, அறியும் அறிவு ஆன்ம நிலை, சகல நிலை, சுத்த அறிவு ஆன்ம நிலை, சுத்த நிலை என்கிற ஆன்மாவினுடைய 3 காரண நிலைகளை முடிந்தவரை உள்வாங்கிக் கொண்டோம். இப்பொழுது காரிய நிலையிலான ஆன்மாவின் அனுபவ நிலைகளை, அவத்தைகளை தொடர்வோம். சித்தாந்தம் காரிய அனுபவ நிலையை 5 வகையாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அவை ஜாக்கிரதம், நனவு, சொப்பனம், கனவு, சுஷுப்தி, உறக்கம், துரியம், பேருறக்கம், துரியாதீதம், உயிர் படங்கள். இந்த 5ம் 3 காரண நிலைகளோடு சேர்ந்து 3 × 5 15 என விரிகிறது என்று முன்னமே பார்த்தோம். ஆயினும் இந்த 5 காரிய நிலைகளை முதலில் சகல காரண நிலைகளில் இருந்து அணுகினால் எளிமையாக உள்வாங்கலாம். இந்த பூமியில் மனித தேகத்தை எடுத்த ஆன்மா இந்த தேகத்தில் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது அல்லது எந்தெந்த தன்மையில் இலங்குகிறது என்பதை நாம் விசாரணை செய்யும் பொழுது நமக்கு 5 நிலைகள் கிடைக்கின்றன. ஒன்று, இதோ விழிப்போடு நீங்கள் படித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை. மிக விழிப்போடு சுற்றி இருக்கிற உலகத்தின் கால சூழலோடு பொருந்தி உட்கிரகித்து உங்கள் கண், காது, மூக்கு, வாய் அவைகள் மூலமாக சத்தத்தை கேட்கும், தொடுவதை உணர்ந்தும், காட்சியை கண்டும், சுவையை ருசித்தும், மணத்தை நுகர்ந்தும், கைகளை கொண்டு அசைந்தும், கால்களை கொண்டு நடந்தும், தச வாயுக்கள் என்று சொல்லப்படுகிற 10 வாயுக்களை இந்த உடம்பில் செயல் நிலைகளில் வைத்தும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற அந்த கரணங்களை செயல் நிலையில் வைத்தும் இந்த ஆன்மா என்கிற உயிர் மிக வினையோடு இருக்கிற நிலையே ஜாக்கிரதம் என்ற முதல் காரிய நிலை. இதை தமிழில் நனவு நிலை, ஆக்டிவ் ஸ்டேட் என்கிறோம். ஒருவன் பாடுவதும், சைக்கிள் ஓட்டுவதும், திரைப்படம் பார்ப்பதும், படிப்பதும், கிரிக்கெட் விளையாடுவதும், நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கால்களை ஆட்டிக்கொண்டு எதிரே வருகின்ற போகின்றவர்களை வேடிக்கை பார்ப்பதும் இந்த நிலை அனுபவங்களை நனவு நிலை என்கிறோம். நீங்கள் இவ்வாறு விழிப்புணர்வோடு இருக்கின்ற பொழுது உங்கள் ஆன்மாவானது புருவ மத்தியில் நின்று தொழில்படும். ஆன்மாவானது உடம்பில் எங்கே இருக்கிறது என்றால், காலம் காலமாக பல அருளாளர்கள் புருவ மத்தி என்றே நெத்திப்பொட்டியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அது நின்று தொழிற்படும் இடம் புருவ முத்தியாகவே இருக்கும் என்பதான புரிதலை மாற்றிக்கொள்ளுங்கள். புருவ மத்தியில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஆன்மா தொழில்படும் இடம் புருவ மத்தியாகவே இருப்பதில்லை. முதல் நிலையான நனவு நிலையில் மட்டுமே ஆன்மா நெற்றி பொட்டில் நின்று தொழில்படுகிறது. இரண்டாவது காரிய நிலை சொப்பனம், கனவு என்னும் நிலை, ட்ரீமிங் ஸ்டேட். நான் மேற்கொண்டு விவரிக்கும் முன்னரே நீங்கள் பிடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆம், விழிப்பு நிலையில் இருந்து நாம் தளர்ந்து பகலோ இரவோ தூங்கும் பொழுது கனவுக்குள் போகிறோம். இந்த நிலையே ஆன்மாவானது இரண்டாவது காரிய நிலையாகிய கனவில் செயல்படுகிறது. இங்கே கர்மேந்திரியங்கள், ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஞானேந்திரியங்கள், பெர்ஸ்பெக்டிவ் ஆர்கன்ஸ் செயல்படாது. ஆனால் அவைகள் செயல்பட்டால் என்ன பயன் அடையுமோ அத்தனை தன்மாத்திரைகள் ஆன்மா உணரும். உதாரணம், கனவில் தேன் குடிக்கும் போது உண்மையில் நமக்கு நாக்கு அங்கு காரியப்படவில்லை. உண்மையான தேனை அதை சுவைத்து பார்க்கவும் இல்லை. ஆனால் தேனின் அப்பட்டமான அந்த சுவையை நாம் கனவில் சுவைக்கிறோம். உண்மைதானே? மலைகளையும் அலைகளையும் காடுகளையும் வீடுகளையும் பலப்பலவாக நாம் கனவில் காண்கிறோம். ஆனால் காணுதலுக்குரிய கண்கள் கனவு நிலையில் திறக்காமல் மூடித்தானே இருக்கிறது. ஆக கண்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும்
அடங்கிவிட்ட போதிலும் அல்லது ஆன்மா விட்டுவிட்ட போதிலும் அவைகளின் பயனான உணர்வை கனவில் ஆன்மா அடைகிறது. இந்நிலையில் தன்மாத்திரைகளும் தசவாயுக்களும் அந்த கரணங்களும் ஆன்மாவும் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும். இந்த கனவு நிலையில் ஆன்மா புருவ மத்தியை விட்டு கீழே இறங்கி கழுத்து பகுதியான கண்டத்தில் இருந்து செயல்படும். ஆன்மாவானது கனவு நிலையில் கண்ட பகுதியில் வந்து நின்று உணர்வினை அனுபவிக்கிறது. மூன்றாவது காரிய நிலை சுஷுப்தி, உறக்கம் என்னும் நிலை, ஸ்லீப்பிங் ஸ்டேட். உறக்கத்தில்தான் கனவு வரும் என்பது உண்மைதான். ஆனால் கனவு நிலையும் உறக்க நிலையும் ஒன்றல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கனவுகளோடு இருப்பது முழுமையான உறக்கம் இல்லை. ஒரு நாள் இரவில் உறக்கத்தில் 25% நேரம் கனவிலேயே கழிகிறது. மீதம் இருக்கும் நேரம் மட்டுமே எந்த கனவுகளுமின்றி அமைதியான உறக்க நிலைக்கு செல்கிறோம். கனவுகளுடையான உறக்கத்தை ரேபிட் ஐ மூமெண்ட் என்கிறோம். இப்பெயருக்கு காரணம், நாம் கனவு காண்கிற போது நம்முடைய கண் உருண்டை இமைகளுக்குள்ளேயே அசைந்து கொண்டே இருக்கும். கனவுகளற்ற உறக்கத்தின் பொழுது கண் அசைவு நின்று போகும். இவ்வாறு கனவு நிலை இல்லாத அமைதியான உறக்க நிலையே மூன்றாவது காரிய அனுபவ நிலையான உறக்க நிலை. ஆனால் இது ஆழ்ந்த உறக்கமன்று. சின்ன சத்தம் கேட்டாலும் யாராவது மெல்ல தொட்டாலும் கூட சடார் என்று விழிப்பு வந்துவிடும் மெல்லிய உறக்க நிலை. இந்த நிலையில் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் செயல்படாது. அந்த கரணங்களில் சித்தம் தவிர வேறு எதுவும் செயல்படாது. சித்தம் மட்டும் செயல்படுவதால் தான் சின்ன அசைவிற்கே விழிப்பு வருகிறது. தசவாயுக்களில் மூச்சு காற்றான பிராணன் மட்டுமே செயல்படும். இந்த இரண்டோடு புருடன் என்னும் ஆன்மா இணைந்து இயங்கும். நன்றாக கவனியுங்கள். அந்த கரணத்தின் ஒன்றான மனம் கூட இந்நிலையில் இல்லாமல் போவதால் கனவுகளற்ற உறக்க நிலை வருகிறது. எதுவுமற்ற அமைதியான இந்த உறக்க நிலையில் ஆன்மாவானது கழுத்திலிருந்து இறங்கி இருதய ஸ்தானத்தில் நின்று தொழில்படுகிறது. கனவுகளற்ற உறக்கத்தில் நெஞ்சத்தில் ஆன்மா அனுபவத்தை பெறுகிறது. நான்காவது காரிய நிலை துரியம் என்ற பேருறக்கம், டீப் ஸ்லீப் ஸ்டேட். முன்னர் சொல்லப்பட்ட உறக்க நிலையில் ஒன்றை அழுத்தி குறிப்பிட்டது நினைவிருக்கும் என நம்புகிறேன். ஆம், அந்த மெல்லிய உறக்கம் சின்ன இடையூறுகளால் சடார் என்று கலைந்து விழிப்பு கொள்ளும். ஆனால் சத்தங்களும் தொடுதலும் கூட எழுப்ப முடியாத சூழ்நிலை உறக்கமே துரியம் என்னப்படுகிறது. நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் சுற்றத்தாரிடம் இந்த அனுபவத்தை கண்டிருக்க நிச்சயம் வாய்ப்புண்டு. பூனையோ எலியோ ஒரு பாத்திரத்தை தட்டிவிட்டால் அதன் சத்தத்தில் டக்கென்று எழுந்து கொள்ளும் அப்பாவோ அம்மாவோ மனைவியோ கணவனோ சகோதரர்களோ சில சமயம் அந்த பாத்திர உருட்டல்களுக்கு நீங்கள் எழுந்து பார்க்கும் பொழுது அவர்கள் சின்ன சலனம் கூட இல்லாமல் உறங்குவதை கண்டிருப்பீர்கள். இதற்கு காரணம், உங்கள் ஆன்மா கனவு அல்லது உறக்க நிலையில் இருந்தால் உடனே விழித்து கொண்டீர்கள். ஆனால் அவர்கள் பேருறக்க நிலைக்கு சென்று விட்டதால் அந்த சத்தம் அவர்கள் ஆன்மாவை சென்றடையவில்லை. ஆன்மா கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டது. அறிந்து எழுந்து கொள்ளும் சித்தம் கூட இந்த நிலையில் இருக்காது. வெறும் மூச்சு காற்றான பிராணனும் புருடன் என்னும் உயிரும் ஆக இரண்டு மட்டுமே செயல்படும். அதனால்தான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போனவர்கள் ஒரு குரலுக்கோ ஒரு தட்டலுக்கோ எழுந்து கொள்வதில்லை. தொடர்ச்சியாக அவர்களை சொல்லி அழைத்தாலும் எழுந்து கொள்வதில்லை. அவர்களை உலுக்கி எடுத்தால்தான் விழித்து கொள்வார்கள். இத்தகைய பேருறக்கம் என்னும் நிலையில் ஆன்மா ஹிருதயஸ்தானத்திலிருந்து இறங்கி தொப்புள் என்னும் வயிற்று பகுதிக்கு வந்து தொழில்படுகிறது. ஐந்தாவது காரிய நிலை துரியாதீதம், உயிர் படங்கள். இந்த நிலையிலான ஆன்மாவின் அனுபவம் கிட்டத்தட்ட மரணத்திற்கு நிகராக பேசப்படுகிறது. ஆனால் மரணமில்லை. காரணம், மரணம் என்பது உடலை விட்டு ஆன்மா வெளியேறும் தன்மை.
இங்கே ஆன்மா வெளியேறுவதில்லை. ஆனால் 4ஆம் நிலையில் ஆன்மாவுடன் இணைந்து இருந்த பிராணன் என்னும் மூச்சும் செயல்படாது போகும். இந்த நிலை துரியாதீதம் எனப்படும். உதாரணமாக, ஒருவர் மின்சாரத்தால் தாக்குண்டு விழும்பொழுது மூச்சு இழுந்து விடுகிறார். ஆனால் முதலுதவி மூலம் மீண்டும் மூச்சை பெற்று இயல்பு நிலைக்கு வருகிறார். இவ்வாறு மூர்ச்சையற்று இருக்கின்ற நிலையே துரியாதீதம், ஜீவசமாதி என்று சித்தர் மரபில் இம்முறையிலான துரியாதீத நிலையே சாத்தியப்படுத்தப்படுகிறது. மூச்சு நின்று போனாலும் உயிர் உள்ளே அடங்கி இருக்கும். இந்த நிலையை நாம் யாரும் பெரும்பாலும் அடைவதில்லை. ஆயினும் உறக்கத்தின் பொழுது சில நொடிகள் இந்த நிலையை நாம் அனுபவித்து மீள்கிறோம் என்று நம்பப்படுகிறது. இவ்வாறான மூர்ச்சையற்ற துரியாதீத நிலையில் ஆன்மா தொப்புளில் இருந்து இறங்கி மூலாதாரத்துக்கு வந்து நிற்கிறது. ஒவ்வொரு முறை நாம் தூங்கும் பொழுது விழிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கனவு நிலைக்கு போய், பின்பு கனவுகளற்ற உறக்க நிலைக்கு போய், பின் எழுப்பினாலும் விரைவில் எழுந்து கொள்ள முடியாத ஆழ்ந்த பேருறக்க நிலைக்கு போய், பின் ஒரு சில நொடிகள் உயிர்ப்படங்கள் நிலையை தொட்டு மீண்டும் படிப்படியாக மேலேறி நம் ஆன்மா வருவதால்தான் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று திருவள்ளுவர் எழுதினார். ஒவ்வொரு முறையும் இந்த நிலைகளின் பயணத்தின் பொழுது நமது ஆன்மா நெற்றி பொட்டில் இருந்து இறங்கி கண்டம், இருதயம், தொப்புள், மூலாதாரம் என்று கீழ்முகமாக பயணப்பட்டு செல்கிறது. இதனை சித்தாந்தம் கீழால் அவத்தை என்று சொல்கிறது. மேற்சொன்ன காரிய அவத்தைகள் 5ம் நிகழும் தானங்கள் உடலில் மேலிருந்து கீழ்நோக்கி அமைவதாலும், ஆன்மாவுடன் செயற்படும் கருவிகளின் நிலை படிப்படியாக குறைந்து வருவதாலும் இதை கீழால் அவத்தை என்கிறோம். மூலாதாரத்தை தொட்டு மீண்டும் மேல் நோக்கி மீளும் ஆன்மா அங்கங்கு விடப்பட்ட கருவிகளை கூட்டிக் கொண்டு மீண்டும் விழிப்பு நிலைக்கு வரும். செயற்கையான முறையில் ஏதேனும் காரணங்களால் ஆன்மா பேருறக்கத்திலிருந்து மேலேற முடியாமல் தடுமாறி அங்கேயே நின்று விடுகிற நிலையைத்தான் இன்றைக்கு அறிவியலில் கோமா நிலை என்கிறோம். நாம் இந்த 5 காரிய அனுபவ நிலைகளை ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும். உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் ஆகிய 3 நிலைகளில் ஆன்மா எந்த சிந்தனையும் அறிவும் செயலுமற்று சூன்யமாக இருக்கின்றது. அதாவது சகல நிலைக்கு வருவதற்கு முன்னால் கேவல நிலையில் ஆன்மா எப்படி இருந்ததோ அப்படி உடம்பை பெற்றுக்கொண்டு ஆன்மா வருவதற்கு முன்பு எப்படி இருக்கும், எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள விரும்புவோர் உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் நிலையில் ஆன்மா எப்படி இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கனவு நிலைக்கும் நனவு நிலைக்கும் திரும்பும் பொழுதுதான் ஆன்மா தன்னையே உணர்கிறது, தன்னை சுற்றியும் உணர்கிறது. காரணம், இந்த நிலையில்தான் ஆன்மா அறியும் தத்துவத்திற்கு ஏற்ப அறிந்து கொள்ள தேவையான கர்மேந்திரிய ஞானேந்திரிய தன்மாத்திரை கருவிகளை பெறுகிறது. நாம் இப்பொழுது ஒரு பெரிய ஆச்சரியத்தை அறிந்திருக்கிறோம். இன்று ஒரு உடல் எப்படியெல்லாம் தொழில்படும் என்று கேட்டால் சொல்லிவிடலாம். ஆனால் உயிர் எப்படி செயல்படுகிறது என்றால், சித்தாந்தம் சொன்னதைப் போல இந்த 5 நிலைகளான ஆன்மாவின் அனுபவ பகுதிகளை வேறெங்கும் படித்து அறிய முடியாது. அதனாலேயே வள்ளலார் தமிழே சுத்த சிவானுபூதியை தரவல்லது என்றார். ஆன்மாவை பற்றிய இந்த படிப்பினை நம்மிடம் மட்டுமே இருக்கின்ற பொக்கிஷம். இதுவரை ஆன்மா காரண நிலைகளில் ஒன்றாக சகல நிலையில் அனுபவிக்கின்ற 5 காரிய நிலைகளை மேலோட்டமாக பார்த்தோம். இனி ஒவ்வொன்றையும் இன்னும் ஆழப்படுத்துவோம். இன்னும் ஆழமா, இதுவே மேலோட்டமா என்று நீங்கள் கண்ணை விரிப்பது எனக்கு தெரிகிறது. என்ன செய்ய,
ஆன்மா ஒன்றும் சாதாரண விஷயமில்லையே. ஆன்ம அவத்தைகள் கட்டுரை தொடரும்.